ஹலோ ஹாய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான மாஸ் வீடியோ எடிட் பண்ண போகிறோம். வீடியோ 3Dயில் லிரிக்ஸ் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஜஸ்ட்டு ஒன் இமேஜ் தான், ஜஸ்ட்டு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸில் எடிட் பண்ணிடலாம். ஓகேவா? எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம சேனலுக்கு வந்துருக்கிறவங்க, ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்க, நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுன்னு பார்ப்போம். நம்ம யூடியூப்பில் இருக்கிற பீட் மார்க் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி அலைட் மோஷனில் இன்புட் பண்ணிக்கோங்க. இன்புட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அலைட் மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணி இன்புட் பண்ண லிங்க்கை ஓப்பன் பண்ணி கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோடனே உள்ளே இப்படி தான் இருக்கும். இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஆரோ மார்க் பக்கத்தில் ஒரு சின்ன ஸ்கொயர் பாக்ஸ் இருக்கும். இங்கே அதுக்கப்புறம் ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணி கேமரா எனேபிள் பண்ணிக்கோங்க. கேமரா எனேபிள் பண்ணதுக்கப்புறம் ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி உங்களோட இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நீங்கள் ஒரு இமேஜை நான் முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. அப்படி பார்க்காதவங்க ரிமூவ் பிஜி அப்படின்னு கமெண்டை சொல்லுங்கள். நான் தனியாக ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி ஒரு வீடியோ போடுறேன். ரிமூவ் பிஜியில் நம்ம ஒரு பேக்ரவுண்ட் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்போம். நீங்கள் பார்க்காதவங்க பழைய வீடியோ பார்த்துக்கோங்க. அப்படி தெரில அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஓகேவா? நீங்கள் அந்த மாதிரி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் இமேஜை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்கள் இமேஜை ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு இதை கிளிக் பண்ணி உங்கள் ஃபேஸ் எது வரைக்கும் இருக்கணும் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ தூரம் உங்களுக்கு ஜூம் வேணுமோ அவ்வளோ தூரம் ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே லாங் ப்ரெஸ் கொண்டு வந்துட்டு கீழே கொண்டு வாங்க. இப்படி லாங் ப்ரெஸ் வந்துட்டு கீழே கொண்டு வந்துட்டு நான் சொல்கிற இடத்துல வந்து பாட்டுங்க. ஓகேவா? அவ்வளோதான், நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ இதை லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போய்ட்டு இங்கே ஒரு மெஷர் கொண்டு வந்துட்டு இங்கே டைமர் மாதிரி எடுத்துகிட்டு பார்த்தீங்களா, இது பக்கத்தில் ஒரு சின்ன ஸ்கொயர் பாக்ஸ் போட்டு டாட்டாக போட்டுருவோம். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க, இது வரைக்கும் ஃபுல்லாக வந்துடும். ஓகேவா? இப்போ நம்ம கரெக்டாக செட் பண்ணியாச்சு. உங்களுக்கு இதை கரெக்டாக இருக்கான்னு பார்த்து இங்கே பார்த்தீங்களா, இது ரொம்ப ஜூம் அவுட்டாக இருக்குது. ஸோ இதை என்ன செய்கிறீங்க அப்படின்னா, ரொம்ப ஜூம் அவுட் ஆகிருக்கு பார்த்தீங்களா? அதனால் இதை நீங்கள் என்ன கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஓகேவா? லைட்டாக ஜூம் அவுட் குறைச்சிக்கோங்க. இப்போ கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி அவங்க இமேஜை செட் பண்ணி இந்த மாதிரி பின்னாடி நம்ம பாதி தெரில அப்படின்னா லைட்டாக கிளிக் பண்ணி இப்படி செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி உங்களுக்கு பிளாக் கலர் தெரியுது அப்படின்னா அந்த பிளாக் கலரை எனேபிள் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்படி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ இதான் எனேபிள் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஓகேவா? இதே மாதிரி வீடியோ வேணுன்னா கமெண்டில் சொல்லுங்கள், எடிட் பண்ணலாம். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எந்த மாதிரி சாங் வேணும்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.